Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி பெருவிழாவின் 5ஆம் நாள் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மஞ்சள் பட்டாடை அணிந்து தங்க கவசத்தில் வெள்ளிமயில் வாகனத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானை ஏராளமான பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் வேல் வாங்கும் நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் சிலை வியர்வை விட்டது பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஒவ்வொரு ஆண்டும் நிகழும் இந்த அதிசயம் முருகப்பெருமானின் சக்தி வெளிப்பாடு என பக்தர்கள் நம்பி வருகின்றனர். திருப்பூர் மங்கலம் சாலையில் உள்ள செங்குந்தபுரம் ராஜ கணபதி கோயிலில் 25 வயது இளைஞர் அஜ்மல் கான் மதுபோதையில் கோவிலுக்குள் நுழைந்து பூசாரி மற்றும் பணியாளரை தாக்கி ரகளையில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பொதுமக்கள் அவரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் மதுபோதையில் தகராறு செய்தது உறுதியானது. போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள் என வீடியோ வெளியிட்ட ஸ்டாலின் போதைப் பொருட்களை ஒழிக்க முறையான நடவடிக்கைகளை எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் புத்தரி அறுவடை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விவசாயத்தை நம்பி வாழும் பணியர், குறும்பர், காட்டுநாயக்கர் உள்ளிட்ட பழங்குடி சமூக மக்கள் புத்தூர் பகுதி நெற்பயிரின் முதற் கதிரை பாரம்பரிய இசை முழங்க கலாச்சாரப்படி அறுவடை செய்து தேவர் சோலை விஷ்ணு கோயிலுக்கும் மங்குளி பகுதி பகவதி அம்மன் கோயிலுக்கும் எடுத்து சென்று சிறப்பு பூஜை செய்தனர். இதன் மூலம் வன விலங்குகளிடமிருந்து பயிர்கள் காப்பாற்றப்பட்டு விவசாயம் செழிக்கும் என்பது பழங்குடியினர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அதாவது விவசாயம் சார்ந்த தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் வரக்கூடாது. பின்ன இந்த பூமியில் இருக்கிற இதுக்கு இந்த பன்னி, யானை, இந்த மான், குரங்கு இதனுடைய இதுவும் வரக்கூடாது நமக்கு. அதுக்குன்னு வேண்டி முதல்ல அறுவடையை நம்ம குலதெய்வமான வேட்டக்கருமகனுக்கு படைச்சிட்டு அப்புறமா தான் நம்ம அறுவடையும் ஆரம்பிப்போம். அது எத்தனையோ காலமாக நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே அரசு நிலத்தில் வசித்து வரும் மக்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சின்ன மட்டாளம்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு நிலத்தில் பல ஆண்டுகளாக மக்கள் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்றும் பணியில் விடிய அரசின் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மின் இணைப்பு, குடும்ப அட்டை உள்ளிட்டவை பெற்ற தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று மனு அளித்தனர். நாங்கள் 3 தலைமுறையாக அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோங்க சார். கரண்ட் கனெக்ஷனு, தண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க சார். இப்போ எங்களை எழுப்புறாங்க. எங்களுக்கு நாங்கள் போகிறதுக்கு வழி இல்லை சார். ஊரில் இருக்கிறவங்களும் எழுப்புறாங்க. தாசில்தார் யாருமே எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லைங்க சார். கன்னியாகுமரி மாவட்டம் புளியன் விளை பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் நெல் அறுவடை இயந்திரத்தில் சிக்கி பலியானார். கண்ணன் என்ற இளைஞர் கழுத்தில் துண்டு போட்டு சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட போது திடீரென இயந்திரத்தில் கழுத்து இறுக்கி சம்பவ இடத்திலேயே பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. கரூர் நெரிசல் சம்பவத்தில் காயமடைந்த பெண் தனக்கு நிவாரண தொகையை கிடைக்கவில்லை என கூறி ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேகா கூட்டத்திற்கு சென்ற பர்கத் நிஷா பேகம் என்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு வீடு திரும்பினார். இந்நிலையில் தனக்கு நிவாரணம் தரவில்லை என கூறி ஆட்சியரிடம் பர்கத் நிஷா பேகம் மனு அளித்தது ஸ்டாலினின் போலி விளம்பர மாடலை வெட்ட வெளிச்சமாக்கியது. அடுத்த நாள் போலீஸ் விசாரிச்சுட்டு போனாங்க. அதுக்கடுத்து கவர்மெண்ட் பணம் வரும்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே வரலைங்க சார். எங்களுக்கு இதையோட 1 மாதம் ஆச்சு. யாருமே எங்களை பார்க்கவும் இல்லை, ஃபோன் பண்ணி எதுவும் கேட்கவும் இல்லை. விஏஓக்காரங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் 2வது பேட்ச் உங்களுக்கு வருமா அப்படின்னாங்க. நாங்கள் உங்கள் லிஸ்டெல்லாம் உங்கள் இடத்து மணியாருக்கு அனுப்பியாச்சு அப்படின்னாங்க. மணியாருக்கு அனுப்பியாச்சுன்னு அங்கே போய் கேட்டால் மணியாரு உங்கள் பேர் இன்னும் வரவே இல்லை.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வழக்கறிஞரை தாக்கிய இளைஞர்களை கைது செய்ய கோரி வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 16ஆம் தேதி சிவகிரிப்பட்டி பைபாஸ் சாலையில் குடிபோதையில் இருந்த 6 இளைஞர்கள் பட்டாசு வெடித்தது தொடர்பாக வாக்குவாதம் செய்து வழக்கறிஞர் தனுஷ் பாலாஜியை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பினர். இதில் 3 பேர் கைதான நிலையில் பழனியில் உள்ள வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்றத்தை புறக்கணித்து விடிய அரசின் ஏவல் துறை வழக்கில் முக்கிய நபர்களை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். பழனி நகர் காவல்துறையை கண்டிக்கின்றோம். ஃபுல்லா ட்ரக்ஸ் அண்ட் போதையில வந்ததா தகவல். ஆமா அதாவது அவங்க பட்டாசையும் மது பாட்டிலையும் வீசியிருக்காங்க. பட்டாசு இவர் காலில் பட்டிருக்கு. காலில் பட்டதை ஏன்னு கேட்டிருக்காரு. ஏப்பா இப்படி பண்றீங்க? இந்த 6 பேர் இறங்கி அவரை அடிச்சோதர மட்டும் இல்லாமல் நான் வழக்கறிஞரா பெரியவனா அப்படின்னு சொல்லி அடிச்சு வாயில ரத்த சட்டையை கிழிச்சு தாட்டியிருக்காங்க. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக வாடகை கார் ஓட்டுநர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விமான நிலையத்தில் கார்களை இயக்குவதற்கு தனியார் நிறுவனம் டெண்டர் எடுத்துள்ளது. விமான நிலையத்தில் பிற வாடகை கார்களை இயக்குவதற்கு ஓட்டுநர்கள் இந்நிறுவனத்திற்கு செலுத்தும் 50,000 ரூபாய் முன்பணத்தை இந்நிறுவனம் திருப்பியளிக்காது என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தின் முன் வாடகை கார் ஓட்டுநர் சங்கத்தை சேர்ந்த ராஜேந்திரன் தனது உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை மாவட்டம் செலக்கரிச்சல் கிராமத்தில் தனியார் காற்றாலை விசிறியின் இயந்திர பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவென பரவி காற்றாலையின் இறக்கைகள் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து தாமதமாக சென்ற தீயணைப்பு துறையினர் பெரும் முயற்சிக்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திடீரென காற்றாலை விசிறியில் தீப்பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.